Good evening all. Please be seated. நிகழ்ச்சி துவக்கமாக தமிழ்தாய் வாழ்க்கை. நீராறும் கடலொடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராறும் பதனமென திகழ்வரத கண்டமெதில் தெக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிலமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே தொடர்ந்து சமூக நல அலுவலர்கள் வரவேற்புரையாற்றுவோம். மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன். இந்த நிகழ்ச்சியிலே பயன்பெற உள்ள பயனாளிகளையும் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ செல்வங்களையும் பெரியோர்களையும் சமூக நலத்துறையின் சார்பாக வருக வருக என வரவேற்று மகிழ்கின்றோம். இன்றைய தினம் சர்வதேச பெண் குழந்தைகள் பற்றிய ஒரு கவிதை மட்டும் சொல்லிட்டு என்னுடைய வரவேற்புரையை நிறைவேற்றிக் கொள்கின்றேன். பெண் குழந்தைகள்
பூக்குட்டிகள், வாழ்வில் நாம் காணும் உயிரோவியங்கள், வீட்டுக்குள் வளைய வரும் பெண் தெய்வம், அவள் இருந்தாலே வீடு நிறைவு பெறும். என்னாலும் பெண் குழந்தை அப்பா செல்லமாம் ஆயின், அறிவினில் கேட்டு பாருங்கள், அவள் தாயின் உற்ற தோழியும் ஆகிறாள் வயது வந்த பின். பெண் பிள்ளை இல்லா தாயிடம் கேட்டு பாருங்கள், அவள் இல்லாத தாய் எவ்வாறெல்லாம் தவிக்கிறாள் என்று கேட்டு பாருங்கள். பூமுகம் இல்லாத வெற்றி உணர்வதை, வெற்றுப்பால் உருவதை கதையாய் சொல்வார். வீட்டை நினைக்கிறார் ஒரு மகளே, சிரிப்பிலும் இல்லை பேச்சுகளாலும். அந்த அழகிய மலர் மொட்டுகளை மெதுவாய் இதழ் விழித்து வாசம் பறக்க விடுங்கள். ஆண் சமூகமே, அவளை ஒரு பூச்செண்டில் இடம் கொள்ள விடுங்கள். நல்லதோர் துணையிடம் சென்று நல்வாசம் வீசட்டும். மொட்டுக்களுக்கு பாதுகாப்பை நாம் அனைவரும் உறுதி செய்வோம் என்று தெரிவித்து 1ஆம் தேதி செலிப்ரேட் பண்ணப்படுகிறது. நாம் இன்றைய தினம் நம் மாவட்டத்தில் இதை கொண்டாடுகின்றோம். இந்நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்துள்ள அனைத்து நல் உள்ளங்களையும் வரவேற்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக இணை இயக்குனர் நலப்பணிகள் அவர்கள் கருத்துரை வழங்குவார். சமூக நலத்துறை சார்பாக சர்வதேச பெண் குழந்தைகள் தினம் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த விழாவிற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் மதிப்பிற்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களே மற்றும் கருத்துரை வழங்கியுள்ள மாவட்ட முதன்மை கல்வி அவர்களே மற்றும் முனைவர் பழனி அவர்களே மற்றும் திருமாவளவன் அவர்களே மற்றும் நன்றியுரை கூறவுள்ள சுமதி அவர்களே மற்றும் இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பெண்கள் நமது நாட்டின் கண்கள் என்று கூறப்படுவதற்கேற்ப பெண்கள் அனைத்து துறையிலும் முக்கிய பங்கு வகித்து வருகிறார்கள். இருந்த பொழுதிலும் நம் பல்வேறு கலாச்சார இதன்படி பெண்கள் ஆண்களுக்கு, ஆண் குழந்தைகளுக்கு தான் அதிக முக்கியத்துவம் இன்னும் கொடுத்து வருகிறார்கள். முதலில் பெண் குழந்தை பிறந்துவிட்டால் அடுத்தது கட்டாயம் ஆண் குழந்தை பிறக்க வேண்டும் என்ற ஒரு நம்பிக்கை இன்னும் சமுதாயத்தில் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அதற்காக முதலில் பெண் குழந்தை பிறந்தவுடன் அடுத்து தாய்மார்கள் கருவுற்ற உடனேவே அது ஆணா பெண்ணா என்று தெரிந்து கொள்வதில் மிகவும் முனைப்பாக இருக்கிறார்கள். இந்திய சட்டத்தின்படி அதுபோன்று கருவில் இருக்கும் பொழுது அதை ஆணா பெண்ணா என்று தெரிந்து கொள்வது சட்டப்படி குற்றமாகும். அதன் பிரகாரம் அதையும் மீறி எந்த ஸ்கேன் சென்டரிலோ அல்லது ஏதேனும் முறைகளில் அதுபோன்ற மையங்களில் ஆண் பெண் பல்வேறு இடங்களில் சட்டத்திற்கு விரோதமாக இந்த பெண் சிசு கொலை நடைபெற்று வருகிறது ஓரிரு இடங்களில். அதுபோன்று தெரிந்தாலும் நீங்கள் அவசியம் தெரிவிக்க வேண்டும். நாங்களும் அதற்கான ஆய்வுகள் மேற்கொண்டு எப்படியாவது இந்த பெண் சிசு கொலையை தடுக்க வேண்டும், பெண் பிறப்பு விகிதாச்சாரத்தை அதிகப்படுத்த வேண்டும் என்று தமிழக வழிகாட்டுதலோடு முனைப்பாக செயல்பட்டு வருகிறோம். இதற்கு பொதுமக்களாகிய நீங்கள் அனைவரும் ஒத்துழைப்பு நல்கி ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சமம்தான் என்ற ஒரு கருத்து உங்கள் மனதில் ஆழ பதிய வேண்டும். ஆனால் இப்பொழுது காலகட்டத்தில் நிதர்சனம் பார்க்கும் பொழுது ஆண் குழந்தைகளை விட பெண் குழந்தைகள் தான் பெற்றோரை கடைசி காலத்தில் சிறப்பாக பார்த்துக் கொள்கிறார்கள் என்று நான் கண்கூடாக பார்க்கும் நிலைமை. அதுபோல் இருக்கும் பொழுது எந்த குழந்தையாக இருந்தாலும் சமம்தான் என்று நினைத்து கொண்டு 2 குழந்தைகளோடு குடும்ப கட்டுப்பாடு அறுவை சிகிச்சை செய்து கொள்ள நாம் அனைவரும் வலியுறுத்த வேண்டும் என்று கூறிக்கொண்டு வாய்ப்படைத்த அனைவருக்கும் நன்றி கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். தொடர்ந்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் கருத்துரை வழங்குவார்.
சாதாரண தினமாக கொண்டாடாமல் நம்முடைய மாவட்டத்தினுடைய நம்மை வழிநடத்தும் நம்முடைய மாவட்ட ஆட்சியர் ஐயா அவர்களுக்கு முதலில் பெண் குழந்தைகள் என்ற சார்பில் என்னுடைய நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொண்டோம். முதலாவது எழுதுனதை பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் ஆர் ஏஞ்சல்ஸ். நாங்கள் அதை பார்க்கும்போது எனக்கு ஏஞ்சல்னு பேர் மட்டும்தான் வைப்போம் அந்த பெண் குழந்தைகளுக்கு. அவர் எழுதின அந்த எழுத்துக்கள் எனக்கு என்ன சொல்வதனே தெரியலைங்க. கேர்ள்ஸ் ஆர் ஏஞ்சல்ஸ். உண்மையிலே ஒவ்வொரு பெண் குழந்தைகளும் ஒரு ஏஞ்சலாகத்தான் அவருடைய கண்களுக்கு தெரிகின்றது. நம்முடைய பெற்றோர்கள் எப்படி பார்க்குறோம், இந்த சிறு வயதிலேயே அந்த குழந்தைகளை வந்து என்ன செய்கிறோம் அப்படின்றத பார்த்துட்டு நெக்ஸ்ட் லைன் போகிறாருங்க. சேவ், ப்ரொடெக்ட் அண்ட் எஜுகேட் தம். கடைசி வார்த்தை வந்துட்டாருங்க, எஜுகேட் தம். ஒவ்வொரு பெண் குழந்தையும் கல்வி கற்றால் அந்த குடும்பமே கல்வி கற்றதற்கு அர்த்தம். ஏன்னா ஒரு ஆண் கல்வி கற்றால் அது உதவாதுங்க, அவங்களுடைய வேலைக்கு அவர்கள் போய்விடுவார்கள். ஆனால் ஒரு பெண் கல்வி கற்றால் தன்னுடைய குடும்பமே அந்த ஊரையே கல்வி கற்கிற அளவுக்கு அந்த அடுத்த ரெஸ்ட் தே ஷால் ஃப்ளை ஆன் த ஓன் விங்ஸ். தன்னுடைய அவர்களுடைய சிறகுகளை யாரும் வந்து தூக்கி விட வேண்டியதில்லை. உண்மையிலே என்ன சொல்வதே தெரியவில்லை. ஐயா அவர்களுக்கு பெண்கள் என்ற இந்த இடத்தில் மீண்டுமாக அவர்களுக்கு நாங்கள் எங்களுடைய கரகோஷத்தின் மூலமாக அனைவருமாக சேர்த்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் எஜுகேஷனில் என்ன இருக்குது அதை மட்டும் நான் 2 லைனில் சொல்லிடுறேங்க. ப்ரோக்ராம் கொடுத்தாங்க, அதுக்கு எதுக்கு கேட்டு இடைவடைந்ததுக்கப்புறம் இப்போ கேஜிபிவி ஸ்கீம் அப்படின்ற ஒரு ஸ்கீமை கொண்டு வந்திருக்காங்க. அது 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை எந்த குழந்தையும் வீட்டில் வந்து நிற்கக்கூடாதுங்க. அந்த குழந்தைகளுக்கு மிக அருமையான உணவு, அருமையான கல்வி போதிக்கப்படுகிறது. யாராவது ட்ராப் அவுட் சிலர் இருந்தால் இன்றைக்கி கூட நீங்கள் அதை சொல்லலாம். 50 குழந்தைகள், 150 குழந்தைகள் நம்முடைய கல்வி மாவட்டத்தில் இங்கே சேர்க்கை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நீங்கள் அந்த மாதிரி குழந்தைகள் இருந்தால் மீண்டுமாக அந்த குழந்தைகளை வந்து சேர்க்கலாம். அடுத்தது பெண் குழந்தைகள் சர்வதேச தினமான அக்டோபர் 11 பெண் குழந்தைகளின் உரிமைகள் முன்னிறுத்துவதும் மற்றும் அவர்களின் உரிமை குரல்களை ஒலிக்கச் செய்வது நமது முக்கிய நோக்கமாக கருத வேண்டும் என நோக்கத்தை மையமாக கொண்டு இத்தினமானது ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இத்தினத்தில் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு கருப்பொருளை மையமாக கொண்டு தினமானது கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டிற்கான கருப்பொருள் எங்குரல், எங்கள் சம எதிர்காலம். எங்குரல், எங்கள் சம எதிர்காலம். உலகளாவிய சமத்துவ இயக்கத்தின் ஒரு பகுதியாக இளம் பருவ சிறுமிகளால் ஈர்க்கப்பட்டு வழிநடத்தப்பட்டு ஒரு சிறந்த உலகத்தை மறுசீரடை செய்கிறது. உலகளாவிய பெண்கள் தங்களின் அடிப்படை தேவையாக பாலின அடிப்படையிலான வன்முறையிலிருந்து விடுபட்ட வாழ்க்கை, உடல் நலம், திறன்கள், சமூக மாற்றத்தின் தலைவர்களாக தங்களுக்கான அங்கீகாரம், சிறந்த முதலீடுகள், தங்கள் விருப்பமான கல்வி போன்றவற்றை கோருகின்றனர். இவை அனைத்தையும் மையமாக கொண்டு நமது அரசாங்கமானது பல்வேறு பெண் குழந்தைகளுக்கான திட்டங்களை வடிவமைத்துள்ளது. பேட்டி பற்றோ பேட்டி போடுவது திட்டமானது பெண் குழந்தைகளுக்கு எதிரான அனைத்து வன்கொடுமைகளையும் எதிர்த்து பெண் முன்னேற்றத்தை முன்னிறுத்துகிறது. பெண் சிசு கொலை, அதனால் ஏற்படும் ஆண் பெண் விகித முரண்பாடு இவற்றை சரி செய்வது இத்திட்டத்தின் நோக்கமாகும். சுகன்யா சமிருதி யோஜனா பொருளாதார ரீதியாக பெண் குழந்தைகளை வலுவூட்ட இத்திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. 10 வயது நிரம்பிய பெண் குழந்தை வங்கியில் சுய கணக்கு வகிப்பவர் இருக்க முடியும். அவர்களின் பெற்றோர்கள் உறுதுணையாக இருப்பர். பாலிகா சமுத்திரி யோஜனா பெண் குழந்தைகள் மற்றும் அவர்களின் தாய் வறுமை கோட்டுக்கு கீழ் இருப்பின் இத்திட்டமானது அவர்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தி பெண் குழந்தைகள் திருமண வயதை அதிகப்படுத்துவதோடு அவர்களின் கல்வி உறுதியும் செய்கிறது. வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. அடுத்ததாக மதிப்பிற்குரிய துணை ஆட்சியர் பயிற்சி அவர்கள் கருத்துரை வழங்குவார். இங்கு கூடியுள்ள அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள்.
அருமையான மகள், அக்கறையான தாய், அன்பான மனைவி, திறமையான சக பணியாளர் என பல பங்குகளை வகிக்கின்ற பெண்கள் இன்று கொண்டாடப்படுகிறார்கள். நம் நாட்டிலே பெண்களுக்கு கல்வி என்பது மிக அவசியமானது. எனவே நீங்கள் அனைவரும் உங்களையும் நீங்கள் மோட்டிவேட் பண்ணிக்கணும், நீங்கள் மற்றவங்களையும் மோட்டிவேட் பண்ணிக்கணும். உங்களுடைய பவர் என்பது என்ன என்பது உங்களுக்கு நீங்கள் கல்வி பெற்றால் மட்டும்தான் உங்களுக்கு அது தெரியும். நீங்கள் அப்போ தான் நம்ம ஒரு ஈக்குவலான ஒரு சொசைட்டியை நம்ம அப்போ தான் நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும். நீங்கள் உங்களுடைய பொட்டென்ஷியலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ ஹார்னஸ் யுவர் பொட்டென்ஷியல், ஹார்னஸ் யுவர் பவர் அண்ட் பி ப்ரொடக்டிவ் டு த கண்ட்ரி அண்ட் ஆல்சோ நோ யுவர் ரைட்ஸ். உங்களுடைய ரைட்ஸ் என்னன்றது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ ஐ விஷ் த பெஸ்ட் டு ஆல் ஆஃப் யூ அண்ட் டு ஆல் த மென் இன் த சொசைட்டி ஆல்சோ. ஏன்னா அவங்களுடைய கோஆப்ரேஷன் அண்ட் அவங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பாக வேணும். ஒவ்வொரு ஃபேமிலியும் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும். அப்போ தான் ஒரு பெண்களும் முன்னேறி வர முடியும். ஸோ ஐ விஷ் த பெஸ்ட் ஃபார் ஆல். தேங்க்யூ வெரி மச். மாவட்ட குழந்தை பாதுகாப்பு அலுவலர் அவர்கள் கருத்துரை வழங்குவார்கள். இன்று சர்வதேச பெண் குழந்தைகள் தின விழா சிறப்பு நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும், துணை ஆட்சியர் மற்றும் மற்ற துறை அலுவலர் அவர்களுக்கும், குழந்தைகளுக்கும் மற்றும் வந்திருக்கும் அனைவருக்கும், பத்திரிகை துறை அனைவருக்கும் எனது மாலை வணக்கம். குழந்தைகள் எதிர்கால சமுதாயத்தின் தூண்கள். அத்தூண்கள் நன்முறையில் இருக்க கல்வி அவசியம். கல்வியை கற்பிப்பது நமது கடமை. ஒவ்வொருவரும் தம் குழந்தைகளை நன்முறையில் கற்க அனைவரும் உழைக்க வேண்டும். நம் குழந்தைகள் நல்லா இருந்தால் தான் நம் எதிர்கால சமுதாயம் நல்லா இருக்கும். அப்போ நாம் என்ன பண்ணணும், எல்லா குழந்தைகளையும் படிக்க வைக்கணும். அப்போ படிக்கிறதுக்கு உதவி முடிந்தால் நீங்கள் செய்யலாம். அப்படி முடியாதவங்க அரசாங்கத்து மூலமா ஸ்பான்சர்ஷிப் கொடுக்குறாங்க, கல்வி உதவித்தொகை. அதை மாவட்ட குழந்தை பாதுகாப்பு அலுவலகத்தில் அப்ளிகேஷன் கொடுக்கும்போது அவங்களுக்கு மாதம் 2000 வீதம் 3 வருடத்திற்கு 1 வருடத்துக்கு 24,000 வீதம் கொடுக்கப்படுகிறது. அவ்வாறு பெற்று குழந்தைகள் நல்முறையில் கற்க வேண்டும் என இந்த தருணத்தில் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் ஸ்பான்சர்ஷிப் கிடைக்காதவங்க பாதுகாக்கவே முடியல, அவங்கள வீட்டில் வச்சு காப்பாற்றவே முடியலன்ற பட்சத்தில் நம்ம மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலியோ அல்லது குழந்தைகள் நல குழுவிலோ தெரிவிக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு இல்லத்தில் சேர்த்து தேவையான பாதுகாப்பு பராமரிப்பு அனைத்தும் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் அவர்களுக்கு வழங்கப்படும் என்பதை இத்தருணத்தில் தெரிவித்துக் கொண்டு அனைவரும் கற்க வேண்டும், பெண் குழந்தைகளை பாதுகாக்கப்பட வேண்டும், பெண் குழந்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என கூறி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மதிப்புரை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளை கற்பிப்போம் என்ற உறுதிமொழி ஏற்று விழா பேருரையாற்றுவார்கள். எல்லாரும் எழுந்திருக்கீங்க. பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம். உறுதிமொழி. நான் கடலூர் மாவட்டத்தில் பெண் குழந்தைகளின் பாலின விகிதம் குறைவாக உள்ளதை அறிவேன். இதனை தவிர்க்க மாவட்டத்தில் செயல்பட்டு வரும் பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் திட்டத்தின் மூலம் எடுக்கப்படும் அனைத்து செயல்பாடுகளுக்கும் நான் உறுதுணையாக இருப்பேன். கருவில் வளரும் சிசுவின் பாலினத்தை கண்டறிய மாட்டேன். பாலின பாகுபாடின்றி குழந்தைகளை வளர்க்கச் செய்வேன். நானும் என்னை சார்ந்த சமுதாயத்தினர் அனைவரும் பெண் குழந்தைகளின் பாதுகாப்பு, கல்வி மற்றும் மேம்பாட்டிற்கு உறுதுணையாக இருப்பேன். பெண் குழந்தைகளின் பெருமையை பேணி காத்து மதிப்பு
மதிப்பளித்து பெண்குலம் தழைக்க பாடுபடுவேன் என்று உளமாற உறுதி கூறுகிறேன். தேங்க்யூ. நன்றி. தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அவர்கள் விழா பேருரையாற்றுவார். அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கம். அந்த ஆஸ்பிஷியஸ் வந்திருக்கிற அனைத்து தாய்மார்கள், பெற்றோர்கள் மற்றும் social workers, NGOs, and media friends, I welcome all of you to this occasion. இன்னைக்கு இந்த நாள் சர்வதேச பெண் குழந்தைகள் தினம் என்பது எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு இன்னைக்கு நம்ம இந்த உறுதிமொழியிலேயே பார்த்துருக்கோம். வேற எதுவுமே வந்துட்டு நம்ம பெருசாக இதுக்கு மேலே ஒரு சிந்திக்கிறதுக்கோ எந்த டவுட் இருந்தாலும் அதை கிளாரிஃபை பண்ணுற அளவுக்கு இன்னைக்கு இந்த உறுதிமொழியிலேயே நம்ம எடுக்க வேண்டிய ஒவ்வொரு ஸ்டெப்பும் வந்துட்டு எடுத்து காட்டியிருக்காங்க. மிக முக்கியமாக கடலூர் மாவட்டம் நீங்கள் எடுத்தீங்கன்னா இந்த சைல்ட் செக்ஸ் ரேஷியோ அண்ட் சைல்டு எஜுகேஷன் அண்ட் சைல்டு க்ரோத் இதுக்கு சம்மந்தப்பட்ட அனைத்து துறைகள் வந்து கடந்த சில வருஷங்களாகவே ரொம்ப நல்லதாக செயல்பட்டு வந்துட்டு இருக்காங்க. இதில் நிறைய முன்னேற்றம் வந்து நம்ம சாதிச்சிருக்கோம். ஆனால் நமக்கு முன்னாடி இருக்கிற குறிக்கோள் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் பெருசாகவே தெரியுது இன்னைக்கு நமக்கு. பட் அனைத்து துறையில் இருக்கிறவங்களும், பொதுமக்கள், வீட்டில் இருக்கிற பெற்றோர்கள், அப்படியே ஸ்கூல்ஸில் இருக்கிற டீச்சர்ஸ், ஆல் சோஷியல் ஒர்க்கர்ஸ் அண்ட் இதில் இருக்கிற எல்லா ஸ்டேக் ஹோல்டர்ஸ் முன் வந்து இணைந்து ஒற்றுமையாக வேலை செஞ்சோம்னா கண்டிப்பாக அந்த இலக்கு வந்து நம்ம முடிஞ்ச அளவில் சீக்கிரமாகவே வந்து நம்ம அதை சாதிச்சிடலாம். சில வருஷங்களுக்கு முன்னாடி வரையும் கூட நம்ம சைல்டு செக்ஸ் ரேஷியோ பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டத்தில் ஒரு 880, 890, 1000 ஆண் குழந்தைங்க இருந்தாங்கன்னா பெண் குழந்தைங்க வந்து 880, 890 தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற கண்டிஷனில் தான் ஈவன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாலையும் வந்துட்டு டாப் மோஸ்ட் ப்ரையாரிட்டி டிஸ்ட்ரிக்ட்ஸ் இந்த திட்டம் பேட்டி படாவோ பேட்டி பச்சாவோ, இந்த பேட்டி பச்சாவோ பேட்டி படாவோ திட்டத்தை வந்துட்டு இவங்க கொண்டுறப்போ கடலூர் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்த ஒரு டிஸ்ட்ரிக்டாக தான் நம்ம ஆரம்பத்தில் இருந்தோம். ஏன்னா வந்து நம்மளோட சைல்டு செக்ஸ் ரேஷியோ ரொம்ப கம்மியாக இருந்து இமீடியட்லி இதை நம்ம ரைஸ் பண்ணணும். ஸோ அதில் எடுத்த எஃபர்ட்ஸ் மூலிமா இன்னைக்கு நம்ம 880, 890 இன்னைக்கு நம்ம வந்துட்டு 945 நிற்கிறோம். 940 ரேஞ்சில் இருக்கோம். ஸோ 2 வருஷம் முன்னாடி கூட 920s இருந்தோம். இன்னைக்கு 945 அதுக்கு மேலே வந்து இன்னும் டெவலப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். இது யாரோ ஒரு தனி மனிதன் இல்லாட்டி ஒரு தனித்துறை ஒரு பேப்பரில் நம்ம இலக்கு வச்சதுனாலையோ அந்த முன்னேற்றம் கிடையாது. இதுக்கு சம்பந்தப்பட்ட அனைவரும் விடாமூச்சு முயற்சி கொடுத்துட்டு கண்டினியூஸாக ஒர்க் பண்ணதுனால தான் இதில் நம்ம வந்திருக்கோம். ஸோ இதெல்லாம் நீங்கள் எடுத்தீங்கன்னா எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ், ஒரு ஊரக வளர்ச்சி துறையிலேருந்து போலீஸ் துறையிலேருந்து சுகாதாரத்துறை, அதுக்கப்புறம் நம்ம சமூக நல அலுவலர், அதுக்கப்புறம் ICDS குழந்தைகளை வளர்ச்சி திட்டம் அந்த சைட்லேருந்து சத்துணவு, இப்படி சொல்லிகிட்டே போனால் இன்னும் நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் நம்ம ஆட் பண்ணிட்டே போனோம். மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து துறைகளுக்கும் வந்து இதில் பங்கிருக்கு. ஏதோ ஒரு 2 டிபார்ட்மெண்ட் வந்து இதில் வேலை செஞ்சால் இது நம்ம வந்து இந்த இலக்கு எடுக்க முடியாது. இப்போ நம்ம லாஸ்ட் வீக் கூட வந்துட்டு மேடம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் இந்த சப்ஜெக்ட் மேலே. நாங்கள் போன 10 நாள் முன்னாடி மீட்டிங் நடத்துகிறப்ப கூட சார் அடுத்த 2 வருஷத்தில் வந்துட்டு நம்ம இந்த 945 வந்துட்டு ஒரு 980 எடுத்துகிட்டு போயிடுவோம் சார், 980 வரையும் நம்ம எடுத்துகிட்டு போயிடுவோம் சார். நாங்கள் அப்போ வந்துட்டு அதில் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணதுக்கு என்ன முடிவு பண்ணுறது, ஏன் நம்ம 980 வச்சுக்கிறோம், நம்ம 1000 and 1000 மேலேயே போயிடுவோம். எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து இணைந்து வேலை செஞ்சாங்கன்னா இது வந்து ஒரு பெரிய அந்த அளவுக்கு வந்து சாத்தியக்கூறு இல்லாத விஷயமே கிடையாது. ஈவன் நம்ம சத்துணவு ICDSல பாருங்க, போன மாதம் நம்ம வந்துட்டு போஷன் மான்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணியிருக்கோம்.
ஸோ குழந்தைகளுக்கு வந்து சத்துணவு கொடுக்குறது, இல்லாட்டி அவங்களோட டெவலப்மெண்ட் வந்து க்ரோத் ஆல்ரவுண்ட் டெவலப்மெண்ட் வேணுன்றதுக்காக ஒரு விழிப்புணர்வுக்காக ஒவ்வொரு மாதம் வந்து ஒவ்வொரு வருஷம் செப்டம்பர் மாதத்தில் நம்ம இந்த விழா கொண்டு வருவோம் தேசிய அளவில். ஸோ அதில் 2018 கடலூர் வந்துட்டு அதிக அளவில் வந்துட்டு மக்கள் பங்கெடுக்கிறதுக்காக தேசிய அளவில் போயிட்டு விருது வாங்கிட்டு வந்திருக்கோம். இதெல்லாம் வந்துட்டு கடலூர் ஒரு பின்தாங்கிய மாவட்டம் அப்படின்னு சொல்றதுல வந்துட்டு வாய்ப்பே இல்லை. ஒரு விஷயத்துல ஒரு துறையில வந்துட்டு நம்ம நல்லா பண்றோம்னா கண்டிப்பா எல்லா துறையிலையும் அது பண்ணலாம். அதே மக்கள், அதே அலுவலர்கள், அதே பிரச்சனைகள். நீங்க இன்னைக்கு கடலூர்ல வந்து ஒரு குழந்தைங்களை வளர்க்குறது அவங்களோட சத்துணவு ஆய்வு பாருங்க, இல்லாட்டி ஒரு செக்ஸ் ரேஷியோ பாருங்க, ஆர்எல்ஸ் அவங்களோட படிப்பு பாருங்க, அவங்களுக்கு அப்புறம் வந்துட்டு அவங்களோட ஆல்ரவுண்ட் டெவலப்மெண்ட் பாருங்க, வேலை வாய்ப்பு பாருங்க. எதுவுமே வந்துட்டு நம்ம தனித்தனியாக பிரித்து பார்க்கவே முடியாது. அப்படி இருக்கிறப்போ ஈவன் இந்த வருஷம் போன மாதம் நம்ம நடத்தின போஷன் மாலை கூட வந்துட்டு தமிழ்நாடு அளவுலேயே வந்துட்டு மேக்சிமம் நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபென்ட்ஸ், அதிக மக்கள் வந்துட்டு பங்கேற்றதுல நம்ம தமிழ்நாடு அளவுலேயே கடலூர் வந்து நம்பர் 1 பொசிஷன்ல இருக்கும். ஸோ ஒரு விழிப்புணர்வு கொண்டு போகிறதுல, அதுக்கு மக்களை வந்துட்டு அட்ராக்ட் பண்ணுறதுல, அவங்களுக்கு அந்த விஷயம் நம்ம சொல்லிக் கொடுக்குறதுல நமக்கு வந்துட்டு எந்த விதமான கருத்து வேறுபாடும் இல்லை, நமக்கு எந்த விதமான குறையும் இல்லை. விழிப்புணர்வு இருக்கு, நம்மகிட்ட திறமையான ஆபீசர்ஸ் இருக்காங்க. நம்ம ஒரு நல்ல விஷயம் சொல்றோம்னா திரட்டு வரக்கூடிய அளவுக்கு வந்துட்டு பொதுமக்களும் அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டிட்டு வராங்க. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல தேவையானது என்னன்னா அனைத்து தரப்புல இருந்தும் பங்களிப்பு. அது இட் ஷுட் ஸ்டார்ட் ஃப்ரம் ஹோம். வீட்டில இருந்து, அந்த ஊர்ல இருந்து, அந்த சமுதாயத்துல இருந்து, பிரைவேட், கவர்மெண்ட் எல்லாரும் இருக்கிறவங்க நம்ம உள்ள இறங்கி வேலை செஞ்சோம்னா there is nothing wrong. அண்ட் உங்களுக்கு இன்னொன்று நான் சொல்றதுக்கு வந்துட்டு கடமைப்பட்டிருக்கேன். என்னன்னா இன்னைக்கு தமிழ்நாடு அரசு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு இன்னைக்கு ஒரு பெண் குழந்தைங்களை அவங்கள பாதுகாக்கிறதுல இருந்து, அவங்களுக்கு நியூட்ரிஷியஸாக அவங்கள வளர்க்குறதுல இருந்து, அவங்களுக்கு எஜுகேஷன் அண்ட் அவங்களுக்கு சம்மந்தப்பட்ட அனைத்து ஹெல்ப் செய்கிறதுலையும் இந்தியாவிலேயே ஒரு முன்னோடி மாநிலமாக வந்து இன்னைக்கு செயல்பட்டு வருகிறது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் மேடமே வரும்போது வந்து நிறைய ஸ்கீம் சொன்னாங்க. தொட்டில் குழந்தை திட்டம் இருக்குது, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் இருக்குது, அதுக்கப்புறம் சைல்டு மேரேஜ் தடுக்கிறதுக்கு செப்பரேட்டாக திட்டம் இருக்குது. ஸோ எதுதான் நம்ம எந்த பாயிண்ட்லேயும் வந்துட்டு நம்ம குறையவே இல்லை. ஸோ கவர்மெண்ட் சைடில் இருந்து எல்லா என்கரேஜ்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. அதுவும் நம்ம மாவட்ட லெவலில் வந்துட்டு நம்ம சமுதாயத்துக்கு என்ன வேணும், இங்கே இருக்கிற பேராமீட்டர்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணுறதுக்கு நம்ம என்ன சஜஷன்ஸ் வேணும்னு சொல்லிட்டு நமக்குள்ள தான் வரணும். அந்த சஜஷன்ஸ் வந்துன்னா கவர்மெண்ட் ஆல்சோ இன்னும் புது ஸ்கீம் கொடுப்பாங்க. இன்னும் நம்ம அந்த 1000க்கு மேலே போயிடணும். சைல்டு செக்ஸ் ரேஷியோவில் இன்னைக்கு கேர்ள் சைல்ட்ஸ் வந்துட்டு நம்ம எவ்வளவோ கஷ்டப்பட்டு அதை 880 890 இன்னைக்கு 945 வரைக்கும் கொண்டு வந்து நிறுத்திருக்கோம். அது 1000க்கு மேலே வந்துட்டு 2 வருஷம் 3 வருஷம் தேவையில்லை, 1 வருஷம் 2 வருஷத்துலேயே போயிடலாம். அதெல்லாம் ஒரு பெரிய இதுவே கிடையாது. ஏன்னா இப்போ லாஸ்ட் கூட நம்ம பார்த்தோம், லாஸ்ட் இயர் வரையும் வந்துட்டு நம்ம மாவட்டத்தில் ஒரு 10 ஸ்கேன் சென்டர்ஸ் மூடியிருக்கும். இந்த சைல்டு செக்ஸை வந்துட்டு இப்போ முதல்லயே அவங்க ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. அவங்க கருவிலேயே வந்துட்டு பாலினம் கண்டறிந்து வந்துட்டு தடை செய்யப்பட்டதுன்னு எல்லாருக்குமே தெரியும். இங்கேயே நடக்குது. ஒருத்தர் தெரிஞ்சுக்கிறதுக்கு வராங்க, இன்னொருத்தர் வந்து குறுக்கு வழியில் அது சொல்றதுக்கு வந்துட்டு அவங்களும் முன் வராங்க. இந்த தப்பு இங்க நடக்குது. இது ஒரு மூலப்பொருள். 2 சைட்லையும் இது கடலூர் மாவட்டத்தில் இல்லை, பல இடத்துல வந்து நடந்துட்டு இருக்கு. கவர்மெண்ட் வந்து அக்ராஸ் இந்தியா இட் இஸ் பேன். பட் இன்னும் ஏன் இது நடந்துட்டு இருக்குன்னா அவங்களுக்கு படிப்பின்மை, படிப்பு இல்லாமல் இருக்கிறது, வேற வந்துட்டு சொசைட்டல் இஷ்யூஸ். இதெல்லாம் ஒரு நம்ம மாற்றம் கொண்டு வரணும்னா நம்ம ஒரு காம்ப்ரஹென்சிவ் அப்ரோச், ஒரு முழுமையாக வந்துட்டு அனைத்து துறையில் வந்து இது நம்ம கொண்டு போனதான் உண்டு. இன்னைக்கு போன லாஸ்ட் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் மீட்டிங்கில் ஐசிடிஎஸ் மீட்டிங்ஸில் கூட வந்து டிசைட் பண்ணியிருக்கோம். என்னென்னா இனிமேல் ஒவ்வொரு வாரம் பிளாக் லெவல்லையே, வட்டார அளவுலேயே எல்லா சம்மந்தப்பட்ட துறைகளை வந்துட்டு முதல்ல நீங்களே வந்துட்டு ஒரு ஆய்வு பண்ணுங்க, எல்லாரும் உட்காந்துட்டு டிஸ்கஸ் பண்ணுங்க.
இன்றைக்கி சில்ட்ரன் அவங்க டெவலப்மெண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து வராங்க, டியூ லெவலில் இருக்காங்க, பிளாக் லெவல் கோஆர்டினேட்டர்ஸ் இருக்காங்க, சத்துணவுலையும் அப்படியே இருக்காங்க. ஐசிடிஎஸ் பார்த்தீங்கன்னா ஐசிடிஎஸ்லேயும் அவங்க பிளாக் லெவல் கோஆர்டினேட்டர் இருக்காங்க, சிடிபிஓஸ் இருக்காங்க. ஹெல்த் டிபார்ட்மெண்ட் சுகாதாரத்துறையில் வந்துட்டு அதை நம்ம பிரித்து பார்க்கவே முடியாது. ஸோ எங்கே போனாலும் இங்கிட்ட பிஃபோர் பர்த்லேருந்து ஒரு ப்ரெக்னென்ட் உமனோட ஹெல்த்லேருந்து அப்புறம் குழந்தைய வந்துட்டு 5 வயசு வரவரையும் வந்துட்டு டோட்டலி அவங்க வேக்சினேஷன் வந்து எவ்ரி திங் ஃபாலோ பண்ணுறதுக்கு நம்ம வில்லேஜ் ஹெல்த் நர்ஸே ஒருத்தர் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னைக்கு கடலூர் மாவட்டத்தில் மருத்துவமனைக்கு வந்து ஒன்றும் பற்றாக்குறை இல்லை. கவர்மெண்ட்லேயே வெறும் பப்ளிக் ஹெல்த் சைடில் இருந்து 21 மருத்துவமனை நம்மகிட்ட இருக்குது. நமக்கு இருக்கிற 10 தாலுக்குள்ள 64 ரூரல் ஏரியாஸில் பிஹெச்சி இருக்குது, இன்னைக்கு அர்பன் ஏரியாஸில் பிஹெச்சி இருக்குது. ஸோ டெஸ்ட் பண்ணுறதுக்கு அவங்களை மானிட்டர் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்னைக்கு போதுமான அளவில் இருக்குது. ஸோ அப்படியே இந்த குழந்தைங்க பார்த்தீங்கன்னா சைல்டு ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர் சைட்லேருந்து போலீஸ் சைட்லேருந்து இருக்காங்க. ஆனால் அதுக்கு ஸ்பெஷலாக ஆல் உமன் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ லாஸ்ட் மீட்டிங்லேயே இதான் வந்து உதவி செஞ்சுருக்கோம். இனிமேல் வட்டார அளவிலேயே வந்துட்டு ஒவ்வொரு வாரம் இந்த சம்மந்தப்பட்ட 8-9 துறை வந்துட்டு உட்காந்து முதல்ல டிஸ்கஸ் பண்ணுங்க. என்ன பிரச்சனை இருக்குது, என்ன இஷ்யூ இருக்குன்ட்டு. பெருசாக நீங்கள் நம்ம வாழ்க்கையில் எப்பயும் ஒன்று என்ன கற்றுக்கணும்னா, பிரச்சனைக்கும் அதுக்கு வர போகிற சமாதானத்துக்கு வந்துட்டு இல்லாட்டி அதுக்கு வர ஆன்சர் வந்துட்டு ரொம்ப தூரத்தில் ஒன்று இருக்குது, அது பக்கத்தில் தான் கிடக்கும். எங்கே பிரச்சனை இருக்கோ அங்கேயே நம்ம தேடி பார்த்தோம்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு பதில் கிடைக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம நிறைய இஷ்யூஸ் வந்துட்டு பெண்டிங் வைக்காம அங்கேயே அப்புறம் வந்து அடுத்த லெவலுக்கு ஃபைல் அனுப்புவோம், அடுத்த லெவலில் அப்ரூவல் வாங்குவோம்னு சொல்லிட்டு நம்ம நிறுத்தாம அந்த வட்டார அளவுலேயே வந்துட்டு இன்னைக்கு இருக்கிற அனைத்து துறைகளும் வந்துட்டு ஒற்றுமையாக வேலை செய்யணும்னு முடிவெடுத்துட்டு நம்ம உட்காந்துட்டோம்னா 95% பிரச்சனையை வந்துட்டு அங்கேயே நம்ம முடிச்சிடலாம். எல்லாம் சின்ன சின்ன கோஆர்டினேஷன் இஷ்யூஸ் தான் இருக்கும். ஸோ இனிமேல் வந்து இப்போ அந்த ரூட்டில் எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் வந்துட்டு உட்காந்துட்டு வேலை செய்வாங்க. அதுக்கு அதே மாதிரி நம்ம இன்னைக்கு ஒரு உறுதிமொழி எடுத்துருக்கோம்னா அந்த உறுதிமொழி இந்த ரூமில் இருக்கிற இந்த 100 பேர் 150 பேரோட வந்துட்டு அது இருக்கக்கூடாது. ஒவ்வொருத்தரும் நம்ம வந்துட்டு ஒரு மீட்டிங் எடுத்துகிட்டு போகணும். இன்னைக்கு வந்துட்டு ஸ்பெஷலி ஐ வில் தேங்க் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரம் அவர் மீடியா ஆல்சோ. இன்னைக்கு நீங்கள் தான் இந்த மெசேஜை இங்கே இருக்கிற நம்ம நூற்றுக்கணக்கான மக்கள் இருந்து லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களுக்கு வந்துட்டு இந்த மெசேஜ் கொண்டு போக வேண்டியதில் உங்களோட பங்களிப்பு வந்துட்டு எவ்வளோ உண்டு. அதை நீங்கள் முன் வந்திருக்கீங்க. ஃபர்ஸ்ட் அதுக்கு நான் வந்துட்டு on behalf of district administration and all present in this hall, I will thank you all for joining this event. And இன்னொன்று நம்ம என்ன சொல்ல வரோம்னா, குழந்தை அப்படின்றது நம்ம வந்து பிரித்து பார்க்கணும் அப்படின்ற தலைமுறையிலிருந்து நிறைய முன்னேறி வந்திருக்கோம். அது ஆண் குழந்தை பெண் குழந்தை அந்த டிஸ்கிரிமினேஷனை வந்து இருக்கக்கூடாது. நம்ம ஜாயிண்ட் டைரக்டர் சார் அவரும் சொல்லியிருக்காங்க, இன்னைக்கு இந்த காலத்தில் நான் பார்த்ததுலேயே வந்து நிறைய பேர் ஆண் குழந்தையோட பெண் குழந்தை தான் இன்னைக்கு வந்துட்டு பெற்றோர்கள் வந்து ரொம்ப நல்லா கவனிச்சுட்டு இருக்காங்க. ஸோ தேர் ஹாப்பி வித் கேர்ள் சைல்டு. அது எப்போ தெரியும்? அது நம்ம பர்த் டைம்லேயே அது நம்ம சேவ் பண்ணி பாதுகாத்து வளர்த்து படிக்க வச்சுட்டு அந்த குழந்தை வந்துட்டு தன் காலத்தை தானே நிற்கிற அளவுக்கு வந்து நம்ம கொண்டு வந்ததுக்கப்புறம் அந்த ரிசல்ட் தெரியும். ஆனால் இது பார்க்கறதுக்கு முன்னாடியே நிறைய பேர் வந்துட்டு வேற தவறான வழிகளில் வந்துட்டு அவங்க சின்ன இது கருவிலேயே வந்துட்டு பாதுகாப்பு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு அவசரம் என்ன இருக்கு? தேவையே இல்லை. இன்னும் சொல்ல போனீங்கன்னா பெண் குழந்தை பிறந்ததான் இன்னைக்கு வந்துட்டு அவ்வளோ திட்டங்கள், அவ்வளோ என்கரேஜ்மெண்ட். இன்னைக்கு நம்ம டிஸ்ட்ரிக்ட்லேயே ஒவ்வொரு மாதம் 7ஆம் தேதி வந்துட்டு பெண் குழந்தைகளை சிறப்பான தினம்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக கொண்டாடிட்டு இருக்கோம். ஒவ்வொரு பிஹெச்சிலையும் வந்துட்டு அங்கே கேர்ள் சைல்டு பர்த் கொடுத்து அவங்க பேரண்ட்ஸை கூப்பிட்டு அவங்கள பாராட்டி அவங்களுக்கு மரியாதை செஞ்சு, ஸோ அவங்க வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் இன்வைட்டீஸாக அழைச்சிட்டு நம்ம மாவட்ட நிர்வாகம் சார்பில் இருந்து எல்லாரும் வந்துட்டு அவங்கள பெருமையாக பேசிட்டு அவங்கள பாராட்டு தெரிவிக்கிற அளவுக்கு வந்துட்டு இன்னைக்கு பெண் குழந்தை பிறந்தால் இத்தனை பெனிஃபிட்ஸ் உண்டு. அவங்களுக்கு எஜுகேஷனில் ஹெல்த் செப்பரேட்டாக இருக்குது, அவங்களுக்கு எதில் இருந்தாலும் வந்து இன்னைக்கு முன்னுரிமை இருக்குது. அப்படி இருக்கும்போது இன்னும் இந்த 21st செஞ்சுரியில் கூட வந்துட்டு 21வது நூற்றாண்டில் கூட இன்னும் ஆண் குழந்தை பெண் குழந்தைன்னு சொல்லிட்டு பிரித்து பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. இது இல்லாமல் வந்துட்டு நம்ம சமுதாயத்தில் இன்னும் சில பேர் இந்த அளவுக்கு வந்துட்டு அறுவடை தெரியாமல் இருக்காங்கன்னா அவங்க எல்லாம்
எடுத்து கூற வேண்டியது வந்துட்டு நம்மளோட பொறுப்பு. நிறைய பேர் இன்னைக்கு சமுதாயத்தில் தப்பு செய்யறாங்கன்னா அறியாமல் செய்யறவங்க அதில் வந்துட்டு அதிகபட்சம் உண்டு. ஸோ அவங்க அந்த அறியாமை போக்குறதுக்காக அந்த விழிப்புணர்வாக இருக்கட்டும், ஆர்எல்ஸ் அந்த என்கரேஜ்மெண்ட், ஸோ எல்லாமே கொடுக்க வேண்டியது வந்து நம்மளோட பொறுப்பு. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஆண் குழந்தை பெண் குழந்தைன்னு பிரித்து பார்க்கறத குழந்தை தான். காட்ஸ் தேர் ஏஞ்சல்ஸ். ஸோ அவங்கள வந்துட்டு வெறும் பாசத்தை மட்டும் காட்டணும். ஒன்ஸ் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் நிறைய பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பாசம் காட்டுவாங்க, நிறைய பேர் இந்த பாசத்தோட பார்த்து டிசிப்ளினும் கற்றுக் கொடுப்பாங்க. அதுக்கு மேலே வந்துட்டு எல்லாரும் இன்னைக்கு படிப்பு வைக்கிறோம். அதுக்கப்புறம் வந்துட்டு இவன் படிப்பு முடிஞ்சதுக்கப்புறம் கூட இன்னைக்கு அவங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை எதுனா கூட வந்துட்டு அவங்களே பெற்றோர்களை வந்துட்டு அவங்களோட தலையடமான வச்சு கூட பணம் வாங்கிட்டு வந்து பசங்களுக்கு வாழ்வாதாரம் அமைச்சு கொடுக்குற அளவுக்கு வந்துட்டு இன்னைக்கு நம்ம பண்ணிட்டு இருக்கோம். பட் செய்தி பிறக்கிறதுக்கு முன்னாடியே இன்னும் நம்ம ஒரு டிட்டர்மினேஷன் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம்னா அது ஒரு அறியாமை, அது ஒரு மூலக்கூடாது. ஸோ அது வந்துட்டு இமீடியட்லி நம்ம குறைக்கணும் அப்படின்னா எல்லாரும் நம்ம தான் வந்து மெசேஜர்ஸாக போயிட்டோம். இங்கே நம்ம தான் அந்த மெசேஜ் கொண்டு போயிட்டு எல்லாருக்கும் சேர்க்கணும். கோல்ஸ் ஆர் ஆல்வேஸ் ஸ்பெஷல். ஸோ கடலூர் மாவட்டத்தில் என்னோட என்னோட ஒரே ஒரு வேண்டுகோள் என்னன்னா, இதுக்கு அரசில் இருக்கிற அத்தனை துறைகளும் வந்துட்டு ஒற்றுமையாக ஒரே குறிக்கோளோட வந்துட்டு வேலை செய்யறதுக்கு நீங்கள் உறுதியாக இருக்காங்க. அதுக்கு பேரண்ட்ஸ் எவ்வளவோ வந்துட்டு நீங்கள் பண்ணணும். ஈவன் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்லேயும் நிறைய இடத்துல லாஸ்ட் ரிவ்யூவில் கூட வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஈவன் பெண் குழந்தைங்களுக்கு வந்துட்டு அவங்களுக்கு ஸ்கூல்ஸில் நிறைய இடத்துல வசதிகள் இல்லையா, அதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ண சொல்லியிருக்கோம். ஈவன் அவங்களுக்கு டாய்லெட்ஸ்லேருந்து ஸ்கூல் ஏதாச்சும் தூரமாக இருக்கா, இல்லாட்டி ஸ்கூல்ஸோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு சம்மந்தமாக டெவலப் பண்ணணுமான்னு சொல்லிட்டு எல்லாமே ரிவ்யூ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள கண்டிப்பாக சேவ் பண்ணி அவங்களுக்கு பாதுகாப்பாக அவங்கள வளர்த்து அவங்களுக்கு படிப்பு கொடுக்க வேண்டியது வந்து நம்மளோட கடமை. ஸோ இதுக்கு கவர்மெண்ட்டில் நான் சொன்ன மாதிரி எல்லா துறையிலும் வந்து ஒற்றுமையாக வேலை செய்வாங்க. பொதுமக்கள், பெற்றோர்கள் அண்ட் அப்படியே வெளியில் இருக்கிற அத்தனை சமூக ஆர்வலர்களாக இருக்கும். ஈவன் எல்லா ஸ்டேக் ஹோல்டர்ஸ் ஆஃப் தி ஸ்கீம் எல்லாரும் இணைந்து வேலை செய்வோம். கண்டிப்பாக கடலூரில் இன்னைக்கு இருக்கிற செக்ஸ் ரேஷியோ நாளைக்கு 1000 பேர் பசங்க கடலூரில் பிறக்கிறாங்கன்னா 1010 பேர் வந்துட்டு பெண் குழந்தைங்க இருக்கணும். ஸோ அந்த லெவல் நம்ம தாண்டிடணும். ஏன்னா ஒரு சொசைட்டி வந்துட்டு அது முன்னேற்றத்தில் இருக்கிற சொசைட்டியா இல்லை பின்தாங்கிய சமுதாயமானு சொல்லிட்டு முடிவு பண்ணுறது மெஜாரிட்டி இஷ்யூஸில் வந்துட்டு அங்கே இருக்கிற உமன் எம்பவர்மெண்ட் எப்படி இருக்கு, அந்த சமுதாயம் வந்துட்டு அங்கே இருக்கிற பெண்களை வந்துட்டு எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க, பெண்களுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்றது தான் வந்துட்டு ஒரு சமுதாயம் முன்னேறிய சமுதாயமா பின்னேறிய சமுதாயமானு சொல்லிட்டு பெரும்பாலான அளவில் முடிவு பண்ணிட்டு இருக்கு இன்னைக்கு. ஸோ அப்படி இருக்கிற டைமில் கடலூர் ஒரு முன்னேற்ற பாதையில் போயிருக்கின்ற ஒரு மாவட்டம், முன்னேற்றம் தான் நம்ம பயணம் செய்வோம் அப்படின்னு நம்ம உறுதியாக பண்ணோம்னா கண்டிப்பாக நம்ம இன்னைக்கு நம்ம எடுக்கிறது இந்த உறுதிமொழியை வந்துட்டு வெறும் ஒரு 2 நிமிஷம் எடுக்கிற உறுதிமொழி, ஒரு அரை பேப்பர் உறுதிமொழின்னு பார்க்காம வழக்கமாக நம்ம எடுக்கிற உறுதிமொழியில் ஒன்று எடுக்காம இதுக்கு ஒரு சிறப்பு கவனம் கொடுத்து இதெல்லாம் நம்ம வந்து இன்னைக்கு நம்ம எடுத்த உறுதிமொழியை வந்துட்டு மனதில் உள்வாங்கி அதை நம்ம செய்யல நம்ம காட்டணும். எல்லா விதத்திலையும் சைல்ட் செக்ஸ் ரேஷியோ குறைச்சி நம்ம வந்துட்டு 1000 ஆக்கி அண்ட் அட் த சேம் டைம் நெக்ஸ்ட் அவங்களுக்கு நல்ல சத்தான உணவு கொடுக்குது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு படிப்பை வந்துட்டு நம்ம கரெக்டாக கொடுத்துட்டோம். நம்ம நிறைய டெவலப்மெண்ட்ஸ் வந்து இந்த சொசைட்டியில் அடுத்த தலைமுறைக்கு வந்துட்டு நீங்கள் எதுவுமே அவங்களுக்கு பண்ணி கொடுக்க தேவையில்லை, அவங்களுக்கு சொத்து சேர்க்க தேவையில்லை, அவங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணி கொடுக்க தேவையில்லை, அவங்களுக்காக எந்த விதமான பொருளாதார ரீதியான வாழ்வாதாரம் நீங்கள் காட்ட தேவையில்லை. அவங்களுக்கு நல்லா வந்துட்டு வளர்க்குறங்க, நல்ல நியூட்ரிஷியஸாக வளர்க்குங்க, நல்லா படிக்க வைங்க, அது ஒன்றே போதும். அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க வாழ்க்கையை அவங்க பார்த்துக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா ஒரு குழந்தைய வந்துட்டு இன்னைக்கு நம்ம போத் ஃபிசிக்கலாக உடல்நிலையாகவும் மனநிலையாகவும் கரெக்டாக அவங்க எந்த அளவுக்கு நம்ம கரெக்டாக வளர்க்குறோம், அவங்களுக்கு கைடன்ஸ் எப்படி தரோம், அது வந்துட்டு ஏதோ ஒரு இடத்துல இருந்து வர வரும். அந்த வீட்டில் இருந்து பெற்ற அம்மா அப்பாலேருந்து கூட பிறந்தவங்க தம்பி தங்கச்சி அண்ணா அக்கா அப்படியே சமுதாயத்தில் இருக்கிற நண்பர்கள் சொந்தக்காரங்க ஸ்கூலுக்கு போகிறப்ப படிக்கிற இடத்துல இருக்கிற வாத்தியாரங்க
மேலே ஒவ்வொரு இடத்துக்கு புது இடத்துக்கு ஒவ்வொரு படிப்பும் மேல் படிப்பு போகணும்னா ஒவ்வொரு ஊரும் போவாங்க. அங்கெல்லாம் புதுசாக போகிற இடத்துல கற்றுக்கிறது இதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு ஸ்டூடெண்ட்டோட மெச்சூரிட்டி, அவங்களோட ஐடியாஸ், அவங்களோட எதிர்காலம் இருக்கு. ஸோ அதனால இதில் சம்மந்தப்பட்டவங்கெல்லாம் அவங்க கரெக்டாக எது நல்லது எது கெட்டதுன்னு சொல்லிட்டு நம்ம கற்றுக் கொடுத்தாலே போதும். நம்ம பசங்களுக்கு வந்து பெருசாக நம்ம எதுவுமே நீ இதுதான் படிக்கணும் அதுதான் படிக்கணும்னு சொல்லிட்டு அவங்கள வந்து இன்னும் ஃபோர்ஸ் பண்ண தேவையில்லை. கரெக்டாக எது நல்லது எது கெட்டது எப்படி ஒரு நைஸ் ஹியூமன் பீயிங்காக இந்த சொசைட்டியில் கற்றுக் கொடுத்துட்டாலே அவங்களே வந்துட்டு மெயின் வேலை செய்கிற ஒவ்வொரு வேலையும் வந்து சிறப்பாக செஞ்சுக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. என்ன படிக்கணும்னு அவங்களே முடிவு பண்ணுவாங்க. வருங்கால தலைமுறையில் எப்படி இருக்கணும் எங்கே இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்களே முடிவு பண்ணுவாங்க. ஆனால் அதுக்கு போட ஃபஸ்ட்டு இன்னைக்கு நம்ம விதை வைக்கிற ஸ்டேஜில் இருக்கும். ஸோ இப்போ இருக்கிறவங்க நம்ம அந்த விதையை வந்து நல்ல ஒரு சின்ன குட்டி செடியாக்கி அது மரமாக நம்ம வளர்த்துக்கிட்டால போதும். அது பாட்டுக்கு ஒரு டீப் ரூட்ஸ் இட் வில் டேக் அண்ட் இட் வில் க்ரோ ஹை இன் லைஃப். ஸோ இன்னைக்கு நம்ம எடுத்த உறுதிமொழி வந்துட்டு கண்டிப்பாக 100% நம்ம கலந்துக்கு கொண்டு போவோம். எல்லாருக்கும் இது பகிர்வோம். இதோட முக்கியத்துவம் வந்துட்டு சமுதாயத்தில் நமக்கு தெரிஞ்ச ஒவ்வொருத்தருக்கும் நம்மளால முடிஞ்ச மேக்ஸிமம் எஃபர்ட்ஸ் போட்டு இந்த மெசேஜை கொண்டு போவோம் அப்படின்ற உறுதிமொழி நம்ம ஏற்றுக்கிறது வந்துட்டு நான் திருப்பி இன்னொரு வாட்டி உறுதிப்படுத்தி இன்னைக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாவட்ட ஆட்சியாளர்கள் நன்றி. தொடர்ந்து சர்வதேச பெண் குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற ஓவிய போட்டி வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு மாவட்ட ஆட்சியாளர்கள் பரிசீலனை வழங்குவார்கள். முதலாவதாக ஷபீலா, மாணவி ஷபீலா. மாணவி ஆர்த்தி. மாணவி கவியரசி. கவியரசி. மாணவி படைச்செல்வி. மாணவி தனலட்சுமி. அதனைத் தொடர்ந்து முதல் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கும். முதல் மதிப்பெண் பெற்ற மாணவர்கள் புனிதர். அடுத்ததாக பயனாளி சௌமியா. சௌமியா. ஜமுனா. பயனாளி சுவேதா. பயனாளி கீதா. பயனாளி நிவாஷினி. பயனாளி புவனேஸ்வரி. பயனாளி புவனேஸ்வரி. தேவதர்ஷன். தேவதர்ஷன்.
பயனாளி கல்வி. பயனாளி பரமேஸ்வர். ரெண்டு பேரும் அன்சைன் என்ன நல்லா இருக்கும் அந்த ஸ்கின் நின்றுக்கிட்டா. பயனாளி சாகிதா பேகம். பயனாளி சுசி. பயனாளி சத்யா. இப்போ தான் ஃப்ளோக்கு வந்துருக்கு. சரி வந்துருங்க. பயனாளி சுவாதி. பயனாளி சிவசக்தி. பயனாளி கணேஷ் திலகவதி. பயனாளி சரண்யா. காசோலை வழங்கி மாவட்ட ஆட்சியர் அவர்கள் நன்றி தெரிவித்துள்ளோம். இறுதியாக மாவட்ட சமூக நல கண்காணிப்பாளர் நன்றி உரையாற்றுவார். சர்வதேச பெண் குழந்தைகள் தினம் நிகழ்ச்சியை தலைமையேற்று விழா பேருரையாற்றி பெண் குழந்தைகளுக்கு பரிசுகள் மற்றும் காசோலைகள் வழங்கி கௌரவித்த மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கு, பயிற்சி அவர்களுக்கும், மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அவர்களுக்கும், மாவட்ட திட்ட அலுவலர் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டம் அவர்களுக்கும், மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் வரவேற்புரை வழங்கிய கடலூர் மாவட்ட சமூக நல அலுவலர் அவர்களுக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும் மற்றும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த பெண் குழந்தைகளுக்கும் மற்றும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் சமூக நலத்துறையின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. விழாவின் இறுதியாக நாட்டுப்பண். பஞ்சாப சிந்து குஜராட்ட மராட்டா திராவிட உத்தர வங்கா விந்தகி மாதல யமுனா கங்கா உச்சல ஜலசிதரங்கா தவ சுவர்ணாமே ஜாகி தவ சுவாசிஷ மாகி
ஆதார் எழுத தமிழ் Mm-hmm.